ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் ஹோலில் வந்து லீவ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரியும், லீவ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கரெக்டாக தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு ஒரு லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த லீஃப் ஃபில்லிங்லேயே நம்ம 2 டைப்பாக நார்மலாக போடுவோம். ஒரு சிலது மட்டும்தான் ஒரு டைப் இருக்கும், மற்றதெல்லாம் 2 டைப் இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு டைப் சொல்கிறேன், இன்னொரு டைப் எப்படிங்கிறது ஓவர்வியூவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களோட சில்க் த்ரெட், அதாவது டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் ஜரி த்ரெட்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். அதனால் நான் டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மேலே அந்த கூராக உள்ள பகுதியில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு பின்னாடி ரிவர்ஸில் இழுக்கிறேன். பாருங்கள், ஒன்றுமே பண்ணல, ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட சைடில் அந்த லீஃபோட ஷேப்பை ஃபாலோ பண்ணியே நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். திரும்பி எப்போதும் போல் ரிவர்ஸில் இழுக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு எப்படின்னு காமிச்சிட்டு இன்னொரு சைடு எப்படின்னு காமிக்க போகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா 2 சைடையுமே ஈக்குவலாக நான் இப்போ போடுற மாதிரி போடலாம். பட் ஆனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் 2 பக்கமும் ஸ்டிச் கொடுத்தேன். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறீங்க ஒரு பாயிண்ட்லேருந்து, அந்த பாயிண்ட்டை திரும்பி ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூஸாக வந்து எந்த ஷேப் எடுத்திருக்கீங்களோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி தான். ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதுவும் பட்டன் ஹோலில் வந்து ரொம்பவே எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நான் இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு நார்மலாக போட்டுருவாங்க, ஆனால் ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணுறதுனா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலயமா இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அந்த லீஃபோட இந்த பக்கம் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சை வந்து நான் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு திரும்பி அதே மாதிரியே கண்டினியூஸாக என்னோடய ஸ்டிச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து 2 மெத்தட்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம 2 பக்கமுமே சேமாக கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் 2 மெத்தடுமே. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரியே நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டே வரேன். நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வெண்மதி ஆரி டிசைனர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற இமேஜஸ் நமக்கு டிஎம் பண்ணிவிட்டு இது கரெக்டாக என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். நான் வந்து உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். நார்மலாக நான் பீட் ஒர்க் ஒண்டி தான் பண்ணுவேன், ஆனால் கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து த்ரெட் ஒர்க் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த த்ரெட் ஒர்க்குமே லேர்ன் பண்ணிக்கிறது தான் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம லைன்ஸில் போடுறது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எதுக்காக வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து அதை அப்லோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். பட் ஆனால் அது வந்து தேவையாக உள்ளவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அதனால தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உடனே வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் இமேஜஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் பாருங்கள் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே போலேயே நான் இன்னொரு சைடையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறேன். ஆனால் ஃபில் பண்ணுறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப நான் வந்து ஸ்கிப் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிசுறாக இப்போ எனக்கு வந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை வந்து ஸ்டார்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே இது பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா எங்கே பிசுறாக வந்திருக்கோ அந்த த்ரெட்டை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டு
அதை சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே போடுங்க. ஒரு பக்கம் போட்டுட்டிங்க அப்படின்னாலே இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ்ஸுங்கிறப்ப அதை சட்டுன்னு நம்ம சில பேருக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தா புரியும். அது ஏன்னா கொஞ்சம் லேர்னர் ஆல்ரெடி வந்து எனக்கு லீஃப் ஃபில்லிங் பண்ண தெரியுங்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம சொல்லிட்டாலே புரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு லீஃப் ஃபில்லிங் பண்ணணுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயுமே மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு கிளியராக நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டுட்டோரியல்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அந்த பட்டன் ஹோல் லைன் ஸ்டிச் எதுக்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தடுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்னில் எடுத்து ஒரு லாக் கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்கிறதுக்காக தான். இது வந்து நீங்கள் இதுலேயே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிகினர் லெவலாக இருக்கிறப்ப வந்துட்டு நீங்களே குழப்பிப்பீங்க போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி குழம்பிக்காமல் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து பின்னாடி ரிட்டனில் இழுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு எண்ட் நாட் கொடுத்துட்டு கண்டினியூஸாக அதே மாதிரியே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அந்த சைடு ஃபில் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். நார்மலாக வந்து இந்த ஃபில்லிங் பண்ணும்போது அந்த சென்டரில் வந்து லைட்டாக கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரியல. நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கிறப்ப அந்த கேப் தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆஹா நம்ம போட்டது தப்போ அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்குமே வந்துட்டு இந்த லீஃப் ஃபில்லிங்கு, இந்த த்ரெட் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு சட்டுன்னு எடுத்த உடனேனா வரவே கிடையாது. ப்ராக்டிஸ் மட்டும்தான். வீடியோஸில் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப அப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ சும்மா இருக்கிறப்ப வந்துட்டு இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட் டைமே நீங்கள் போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 10-15 டைம்ஸ் டெய்லி இல்லைனா டெய்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் சீக்கிரமே இந்த ஸ்டிச்சஸை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்ட் வரைக்குமே வந்து ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரியே எண்ட் நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள் இதே மாதிரி எண்ட் நாட் போட்டுக்கிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டால் முடிச்சு வந்து மேலே தெரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்பி வந்து இன்னொரு முடிச்சு போட்டு அதை இழுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங். பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதில் நீங்கள் பீட் அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா கான்ட்ராஸ்டான இப்போ நான் இதில் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பிங்க் கலர் த்ரெட் வச்சு கொடுத்துக்கலாம். நான் ஆனால் வந்து அதே சேம் த்ரெட்டை வச்சுட்டு நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அந்த ஷார்ப்னஸ்லாம் நான் கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்துக்கிறேன். இது ஷார்ப்னஸ்க்காக நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்குது. ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.